ஹலோ வீவர்ஸ், ஜூலை மாதத்துடைய கடைசி 15 நாட்கள் பழிவாங்கக்கூடிய பௌர்ணமி. இனி சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பௌர்ணமிக்கும் சிம்மராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமான சூழ்நிலைகளானது இருக்கலாங்க. அதாவது பௌர்ணமிக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அதுலேயுமே இந்த ஜூலை மாதத்துடைய கடைசி 15 நாட்கள்ல எக்கச்சக்கமாக கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த தாக்கங்களானது பௌர்ணமி போல உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது அமாவாசை போல இருள் சூழக்கூடிய வகையில உங்களுக்கு பிரச்சனைகளானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல வரப்போகுதா என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதியானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகளை தவிர்த்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் எப்போது வேண்டுமென்றாலும் திடீர்னு அத்தியாவசிய செலவுகளானது வரலாங்க. அப்போது கையில் பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது வந்துடலாங்க. ஸோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் நடந்துக்கணுங்க. வேலை சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க கொடுங்க. பெரிய பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில பதவிகளுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த பதவி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது நீங்கள் விருப்பப்பட்ட பணியானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் திடீரென்று யோக கதவை தட்டக்கூடிய நேர காலமாகவும் சிம்மராசி நேயர்களுக்கு சில காலமானது அமைஞ்சிருக்கு. வேற்று இன மதத்தவர்கள் மொழியினரால் ரொம்பவே ஆதாயம் அடையக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. சிலர் வியாபாரம் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய கனவுகளாக நீண்ட நாள் விருப்பங்களாக இருக்கக்கூடிய வெளிநாடு பயணமானது இப்போது வேலை காரணமாக சென்று வரக்கூடிய சூழ்நிலையானது உருவாக போகிறது. இதனால ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது நம்ம சுற்றியும் அந்த இடத்தை பார்த்து கொள்ளலாம், அதே சமயம் வேலையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். இப்படி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நல்ல விஷயமானது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான மன மகிழ்ச்சியில சிம்மராசி நேயர்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சில சுயமாக தொழிலை தொடங்குவீர்கள். அப்படி நீங்க தொடங்கக்கூடிய தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தில் நீங்க பிரபலம் அடையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாறப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்திருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன தடங்களும் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது. நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய தொழிலை வைத்து நீங்க பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆவீர்கள். அந்த அளவிற்கு தற்போது சூழ்நிலை மாற்றங்களானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ சிம்மராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சின்னதா ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்க சிறப்பாக தொடங்கலாங்க. அதுல நிச்சயமாக வெற்றியை பார்க்கக்கூடிய அளவுக்கு தற்போது யோககரமான சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்க செய்யக்கூடிய இந்த தொழிலின் மூலமாக நல்ல ஒரு வருவாயை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழலானது சாதகமான முறை
முறையில் அமைஞ்சிருக்குங்க. கணவர் தங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுடைய கணவருடைய சப்போர்ட் ஆனது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீ உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நீ செய், நான் உன் கூட பார்த்தீங்கன்னா பக்க துணையாக இருப்பேன் அப்படின்னு எல்லாவற்றிலுமே நின்று உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்வாதாரமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் கணவர் ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வேலையில நீங்களுமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு சில ஐடியாக்கள் எல்லாமே செஞ்சு உங்களுடைய உதவிகளையும் செய்வீர்கள். இப்படி இருவருமே கணவன் மனைவி என இருவருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி தங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக அவங்களும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா உதவிகள் செய்வார்கள், பக்க துணையாக இருப்பீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைய போகிறது. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த வங்கி டெபாசிட்களை கொண்டு உங்களுடைய காலி இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்ட நீங்க துவங்கலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீடானது வாங்கணும், இல்லைன்னா நிலம் வாங்கணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவுகளானது இப்போது நினைவாக போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சில நேர காலங்களில் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய கையில் பணமே இருக்குது அப்படின்னா கூட ஒரு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா நம்மளால வீடோ மனையோ எதுவுமே வாங்க முடியாதுங்க. அதுவே பாருங்க சிலருக்கு கையில் காசு கூட இருக்காது, ஆனால் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதை நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆசிர்வதிக்கப்பட்டு இருந்தால் கையில் பணமே இல்லைனா கூட அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டு அந்த இடத்தையோ நம்ம வாங்கி விடுவோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க. நமக்கு எது எந்த நேரத்தில் நடக்கணும், எது நமக்கு கிடைச்சா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கானது கிடைக்கும் நிச்சயமாக அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அதே சமயம் கிடைக்கல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு மிகவுமே பிரம்மாண்டமான நல்ல ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய கொடுங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுமே உங்களுக்கு அமைத்து தருவார் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது கிரகங்களுடைய அமைப்பும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு தற்போது யோககரமான சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் நினைத்த துறையை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களானது இருக்கும், ஆசைகளானது இருக்குங்க. அதாவது நம்ம இதுதான் படிக்கணும், இது படிக்கணும்னா இந்த குரூப் நமக்கு தேவை அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைனா இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்க கொடுங்க. அது எல்லாமே இப்போது நிறைவேறக்கூடிய வகையிலையும் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலையும் சூழலானது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இனி வரப்போகின்ற நாட்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துடைய கடைசி 15 நாட்களானது மிகவுமே அற்புதமான நாட்களாகவே அமைஞ்சிருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அனாவசியமான செலவுகளை மட்டும் தவிர்க்க பாருங்க. அதாவது இந்த பொருள் நம்ம வாங்கலாமா, இது நமக்கு ஒர்த்தா இந்த மணிக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினாவே போதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது அப்படின்னு ஆடம்பரமான செலவுகள் செய்வதை விட்டுட்டு கொஞ்சம் பணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் சேமித்து வச்சுடுங்க. அத்தியாவசியமான செலவுக்கான பணத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதம் பணம் இருந்துச்சுன்னா செலவு பண்ணுங்க, இல்லைனா கம்முன்னு விட்டுருங்க. ஸோ இப்படி நீங்கள் நடந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இக்கட்டமான சூழ்நிலைகளில் இந்த செலவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்க கொடுங்க. ஸோ இந்த பண விஷயத்தில் மட்டும் சிம்மராசி நேயர்கள் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் பச்சை அம்மனுக்கு சிம்மராசி நேயர்கள் குங்கும அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. குங்குமத்தை கொண்டு நீங்கள் தொடர்ந்து அபிஷேகத்திற்கு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் ஒரு 3 முறை இந்த மாதிரி தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் திருப்தி
திருப்திகரமான சூழலும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க. ஒரு இனிமையான சூழலானது உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து கொள்வார்கள். குழந்தைகளுடைய நடத்தைகளானது மனதிற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.